இனி ஸ்கூல் பசங்க யாரும் டீச்சர்ஸ்ட்ட வந்து டவுட் கேட்க வேணாம். இந்த ஏஐ டீச்சர்ட்ட வந்து டவுட் கேட்டாலே போதும். ஏன்னா, இப்போ கேரளா வந்து இந்த ஏஐ டீச்சரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம கேட்குற கேள்விக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுது. ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஏன்னா ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்பவே ஒரு அதிகமாக தான் இருக்குது. கேரளாவில் வந்து கடுவாயில் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கேடிசிடி அப்படிங்கிற ஸ்கூல் ஒன்று இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் வந்து இந்த ஏஐ டீச்சரை வந்து இப்போ வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு இந்த ஏஐ டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணுது. இன்றைக்கி விமன்ஸ் டே அதுவுமா இன்றைக்கி இந்த டீச்சரை வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இந்த ஏஐ டீச்சரில் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும், அதாவது தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு வந்து ஆன்சர் பண்ணுது. இந்த ஏஐ டீச்சர் வந்து நடக்குமான்னு கேட்டிங்கன்னா நடக்காது. ஸ்டாட்டிக்ஸ் பொசிஷனில் இருக்கும். பட் வந்து நம்ம கேட்குற கேள்விக்கு இன்ஸ்டன்ட்டாகவே இந்த ஏஐ டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணுது. இந்த ஏஐ டீச்சரை மேக் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கர் லேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து இதை வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் டக்குன்னு ஆன்சர் பண்ணுது. ஸ்டூடெண்ட்க்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த ஏஐ டீச்சர் வந்து இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டீச்சரில் வந்து நெகட்டிவ் எதுவுமே கிடையாதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் இருக்குது. ஏன்னா நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த ஏஐ டீச்சர்ட்ட நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டால் அங்கே இருக்க நாய்ஸ் சவுண்டில் வந்து கன்ஃபியூஷன் ஆகி அது ஆன்சர் வந்து தப்பாகவும் சொல்லுது. ப்ளஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வந்து ஆட்டோமேட்டிக்காக சைலண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. டெக்னாலஜி பொறுத்த நாளுக்கு நாள் தான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வெர்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் வந்து இன்னும் சின்ன அப்டேட்ஸ் பண்ணி இந்த ஏஐ டீச்சர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இது கேரளாவில் மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா அந்த பிராண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஐயில் வந்து டாப்பில் இருக்குது யாரு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓப்பன் ஏஐ இருக்கலாம். ஸோ அவங்களோட சாட் ஜிபிடி தான். ஸோ அதை வந்து பீட் பண்ணுற விதமாக நம்ம அம்பானி இருக்கலாம். ஸோ அவரோட ஹனுமன் ஏஐ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. பார்க்கலாம் 2 ஏஐயில் எந்த ஏஐ பெஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ நாளுக்கு நாள் ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் வருது. ஸோ ஏஐ பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக ஒர்க்கும் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னா நம்ம எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அதை சால்வ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணாலும் வந்து அது கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுது அந்த ஏஐ.